ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் போராடின போது தான் உடன்கட்டை ஏறுறதை வந்து தடை விதிச்சாங்க. ஏன்னா ராஜராஜ சோழனுடைய மனைவி வானவன்மா தேவி ராஜராஜ சோழன் இறந்த போது அவனோட சேர்ந்து அவன் உடன்கட்டை ஏறணும். அன்னைக்கு இருந்த ரெண்டு பெரிய விஷயங்கள் வந்து பால்ய விவாதம். அப்புறம் விதவை ஆச்சுன்னாக்கா அவள் வந்து அமங்கலமான பெண், அவளுக்கு மொட்டை அடிச்சு பெரியார தான் சொன்னார், கல்யாணம் ஆனவன் காட்டுறதுக்காக உனக்கு தாலி கட்டுறாங்க, இவன் எங்க இடத்துல ஏன் நீ தாலி கட்டலன்னாரு. இவன் மாத்திரம் ஊர்மை இல்லாமன்னு கேட்டார். ஆணும் பெண்ணும் நேர்மையாக இருந்து ஒரு பரஸ்பரம் ஒற்றுமையாக வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தாலி அது ஏன் பெண்ணுக்கு மாத்திரம் கொடுக்குது? நீ ஊர்மையவ, ஆனா அவ வந்து ஒழுங்கா இருக்கணும். அது என்னங்க? பிற நாட்டினர் படையெடுப்பு, இன்னும் சொல்ல போனால் முகமதியர்கள் படையெடுப்பு, மாலிக் கஃபூரினுடைய படையெடுப்பு பிறகுத்தான் நம்ம பெண்களுக்கு வந்து மார்புக்கு துணி போடாது. ஓகே சார். அப்படியே சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், இது வந்து வரலாற்றுகள்லாம் நிறைய இடங்களில் படிச்சிருக்கோம் சார். இது எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, எதன் காரணம் சார்? அது எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு கிடையாது, அது காலகாலமாக அது இருந்துகிட்டு இருந்தது. எவன் ஆரம்பித்தா எப்படி வந்ததுன்னு தெரியலை. பட்டு ஆனால் நம்ம பெரிய இடங்களில் தான் எல்லாம் நடந்திருக்குது. ராஜவம்சங்கள்லாம் வந்து சதிங்கிற கணவன் இறந்தால் அவனோட மனைவியும் இது பண்ணிடுவான். அது எல்லா மதங்கள்லையுமே இருந்திருக்கு. வடக்குலேயே இருந்திருக்கு, தெற்குலேயே இருந்திருக்கு. தெற்கை பொறுத்தவரை வடக்கில் வந்து அது ஒரு சாதாரண குடும்பங்களில் கூட நடந்தது. ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் போராடின போது தான் அப்போ ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு அவங்க தான் அந்த உடன்கட்டை ஏறுறதை வந்து தடை விதிச்சாங்க. அவங்க தான் தடை விதித்து அதை நிறுத்தினாங்க. அது வரணும் வலுக்கட்டாயமாக பெண்களை கொண்டு போய் நெருப்பில் போட்டாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை என்ன வரலாற்று அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய மனைவி வானவன்மா தேவி ராஜராஜ சோழன் இறந்தபோது அவனோட சேர்ந்து அவன் உடன்கட்டை ஏறணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வரலாற்றில் வானதி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா கூட பட்டம், அதாவது பொன்னியின் செல்வன்லாம் அந்த கதையில் வரும், எந்த காரணத்தை மட்டும் நான் வந்து சிம்மாசனத்தில் உட்கார மாட்டேன்னு நான் ஒரு சபதம் பண்ணுவான். கதையில் வரும். எதனால் உட்கார மாட்டேன்னு சொன்னாங்கிறதுக்கு நமக்கு தெரியாது, அவன் கதையில் வரும். அதை வந்து அவன் நிறைவேற்றினா குழந்தைகள் அவளுக்கு பிறந்தது. ராஜேந்திரன் வந்து அவளுடைய மகனாக தான் பிறக்கிறான், அவன் தான் அடுத்த அப்படி ராஜா வர்றான், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவன் வந்து சிம்மாசனத்தில் உட்காரல. அவனோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பேர் வந்து வானவன்மா தேவி. அவள் தான் ராஜராஜ சோழனோட உடன்கட்டை ஏறுறா அப்படிங்கிறத வந்து கல்கி பின்னாடி தன்னுடைய கதை முடிஞ்சதுக்கப்புறம் சில விளக்கங்கள் கொடுத்தபோது அதில் எழுதியிருந்தார். அதுக்கான ஆதாரங்கள் திருவாலங்காட்டு செப்பேடுகளில் இருக்குது. அதுதான் நமக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் பகுதிகளில் நடந்த உடன்கட்டை ஏறுவதற்கான வரலாற்று ரீதியான ஒரு ஆதாரம் அது இருந்திருக்குது. ராஜாராம் மோகன் ராயனுடைய இது பிற்காலத்தில் வந்து ஃபூலேங்கிற ஒருத்தரும் பெரியார் போன்றவர்கள்லாம் மிக பெருசாக போராடின பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்த அந்த விஷயம்லாம் இன்றைக்கி பெண்கள் அதுக்கெல்லாம் வேற ஆள் பார்த்துக்க முடியா, புருஷன் அவன் அப்பாட்டி வேணா தூக்கி உள்ள போட்டு நான் வரமாட்டேன்றாங்க. இன்றைக்கி அந்த அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நடந்தால் தொலைச்சி விடுவாங்க. இது போன்ற உடன்கட்டை ஏறுதல் மாதிரி வேறு என்ன மாதிரியான முறைகள் பெண்களுக்கு எதிராக இருந்தது சார் அந்த காலத்தில்? அதுதான் இந்த அன்னைக்கு இருந்த ரெண்டு பெரிய விஷயங்கள் வந்து பால்ய விவாதம். அப்புறம் விதவை ஆச்சுன்னாக்கா அவள் வந்து ஒரு அமங்கலமான பெண், அவளுக்கு மொட்டை அடித்து கூரைப்படவை கட்டி வீட்டில் ஓரமாக உட்காரச்சிடுவாங்க. வீட்டில் எந்த நிறைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி வரக்கூடாது, மொட்டை அடிச்சிடுவாங்க. ஒரு ரெகுலராக மொட்டை அடிப்பாங்க. மொட்டைப்போ பார்த்தீங்கன்னா பேர் இந்த காலத்தில். இன்றைக்கி அதெல்லாம் பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, இது போல் எல்லா கொடுமைகளும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலம் மாறி போச்சு. அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் வந்து போயிட்டு வேற இருப்பார் அப்படின்ட்டாங்க. பெரியாரை தான் சொன்னார், கல்யாணம் ஆனவன் காட்டுறதுக்காக உனக்கு தாலி கட்டுறாங்க, இவன் எங்கள் இடத்துல ஏன் நீ தாலி கட்டலன்னார். இவன் மாத்திரம் ஊர்மை இல்லாமான்னு கேட்டார். தாலி கட்டும்போது ரெண்டு பேத்துக்கு சேர்த்து கட்டுட்டார், இல்லாட்டி தாலியை தூக்கி ஏறிட்டார். பல திராவிட கழக இது சுயமரியாதை திருமணங்களில் பல பேர் தாலியை கட்டலை. நான்லாம் கூட கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் என்னுடைய மாமனார் கொஞ்சம் இல்லை நீங்கள் கட்டி ஆகணுன்ட்டார். அப்புறம் தான் கட்டினேன். நானே கொஞ்சம் யோசனை பண்ணேன், விட்டு போக போகிறதில்ல, நேர்மையாக நிற்க போகிறேன். என்னுடைய என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் ஒரு ஒரு மோசமான ஒரு ஆளாக இருந்து பொண்டாட்டியை நடுமத்தில் கை விட்டு போகக்கூடிய ஒரு கேவலமானவனாக இருந்தால் தான் என்னை நம்பாமல் என் மனைவி தாலி கட்ட சொல்லணும். நான் நேர்மையாக இருக்க போகிறவன், நான் உன்னை காலமெல்லாம் கைப்பிடிச்சு உன்னை கைவிட மாட்டேன்ற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சுயமரியாதை திருமணம்
உன்னை எப்படி நான் கை விடுவேன்ற நம்பிக்கை என்னோட இரு, நம்பி தானே நீ வந்த, அந்த நம்பிக்கையை நான் துரோகம் பண்ண மாட்டேங்க. அந்த இதுதான், அதனால தான் நான் தாலி கட்ட வேண்டான்னு நான் நினச்சேன். எங்கள் அண்ணனும் அப்படி தான் பண்ணார். ராஜாராம் அவர் பெரியாருடைய சிஷியராக இருந்தார். இப்போ திருமணம் ஆகும்போது அண்ணா கிட்ட வந்துட்டார், பெரியார்கிட்ட இருந்து வந்துட்டார். தாலியை கட்டணும் போது கட்ட மாட்டேன்ட்டார், மாலை மாதிரி போட்டார். அப்படி தான் பண்ணார். நான் தாலி கட்டுற இதை வந்து கேமராமேன் படம் எடுக்காமல் விட்டுட்டார். அது விஷயம் தெரிஞ்சு அப்புறம் நான் தாலி கட்டுற மாதிரி போஸ் கொடுத்து எடுத்து திருமணம் இதில் போட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. அதாவது ஆணும் பெண்ணும் நேர்மையாக இருந்து ஒரு பரஸ்பரம் ஒற்றுமையாக வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தாலி எதற்கு? அது ஏன் பெண்ணுக்கு மாத்திரம் கொடுக்குற? நீ ஊர்மேவ, ஆனால் அவள் வந்து ஒழுங்காக இருக்கணும். அது என்னங்க? அதுதான் பெரியார் கேட்டார். ஆனால் இதெல்லாம் வந்து தமிழர் திருமணத்தில் தாலி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. மாப்போச்சு வந்து தாலி கட்டுறது இருக்குதுன்னாரு. திராவிட இயக்கத்தினர் வந்து தாலி கட்டுறது கிடையாதுன்னாரு. சிலப்பதிகாரத்தில் தாலி கட்டுறதாவே இப்போ இல்லை அப்படிங்கிறதா. தாலி இருந்துருந்தா தாலியை கட்டி தான் வந்து அந்த மன்னனுக்கிட்ட வந்து காட்டியிருப்பா. அவன் காலில் இருக்கிற இதை சிலம்பை தான் காட்டுறான். அப்படின்னா தாலி இருந்திருந்தாங்க தாலி தானே கட்டியிருப்பா. தாலி கட்டுறது கிடையாதுங்கிறது தான் அன்றைக்கி இருந்த வாதம். ஆக தமிழர் திருமணத்தில் தாலி கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் எப்போ வந்ததுன்னா பிற நாட்டினர் படையெடுப்பு, இன்னும் சொல்ல போனால் முகமதியர்கள் படையெடுப்பு, மாலிக் கஃபூரினுடைய படையெடுப்பு பிறகுத்தான் நம்ம பெண்களுக்கு வந்து மார்புக்கு துணி போட ஆரம்பித்தோம். அதோட பெண்கள் மார்புக்கு துணி இல்லாமல் தரணும். நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம், ராணியருடைய சிலைகளுக்கெல்லாம் மார்புக்கு துணி இருக்காது, மார்பு திறந்து தான் இருக்குது. முகமதியர் வந்ததுக்கு, அவங்களுடைய படையெடுப்பு வந்ததுக்கு பிறகு தான் கழுத்து வரலும் துணியை போடுற பழக்கம் வந்தது. அந்த ஜாக்கெட் போடுற பழக்கமெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த தாலி போன்ற விஷயங்கள்லாம் வந்தது. தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல்னு ஒரு பாட்டு சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜிஆர் பாடுவார். தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் அப்படின்னு ஒரு பாட்டு சக்கரவர்த்தி திருமகள் அதில் சொல்லுவார், அந்த கவிஞர் சொல்லுவார். அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்த பல விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, எனக்கு மேலதிகாரியாக இருந்தவர் அதை வந்து பேசும்போது சொன்னார், எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆச்சுறான்னாரு. ஏன் சார், எப்படி சார்ண்ணா? 2 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். இல்லைடா ஒரே பொண்டாட்டி தான் அப்படின்னாரு. இப்போ எப்படி சார்ண்ணா? என் பொண்டாட்டி தாலிக்கு ரொம்ப கழுத்தை ஊர்த்துதுன்னு சொல்லி கழட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவாடா. ஒரு நாள் ராத்திரி ஜன்னல் பக்கத்தில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு தான் திருடிட்டு போயிட்டான், காணாமல் போச்சு. அப்புறம் இன்னொரு தாலி கட்டினேன், 2 தடவை தாலி கட்டினேன். அந்த அளவுக்கு தாலி கழுத்தை ஊர்த்துதுன்னு கழட்டி வைக்கிற அளவுக்கு நம்முடைய பெண்கள் மாறிட்டாங்க. தாலி பற்றி சீரியஸாக நீங்கள் பார்க்கணுன்னா இன்றைக்கி வர்ற டிவியில் வர்ற சீரியலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எங்கேயும் தாலிக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா தாலிபா வச்சுக்கிட்டு ஒரு வருஷக்கணக்காக ஓடுற சீரியல் எல்லாம் வந்து சீரியலில் தான் இன்றைக்கி இருக்குது. எங்கே இருக்குது தாலி? இதெல்லாம் விதவா விவாகங்கிறது வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள். அது ஒன்று. ஆணுக்கு வந்து மறுபடியும் உடனே திருமணம் பண்ணுற, பெண்ணுக்கு ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற? அவளுக்கு அந்த உணர்ச்சிகள் இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. பெண்ணுக்கு விதவா விவாகம் பண்ணணுங்கிறது. பராசக்தி படம் வந்தபோது பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லி, திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் அதில் சொல்லியிருந்தாங்க. திருமணத்தை எப்படி பண்ணணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னுவாங்க. அப்போ கதாநாயகி சொல்லுவாள், எதுக்குங்க 2 மாலை ஒரு சொற்பொழிவாளர், திருமணம் ஓவர் அப்படிம்பாங்க. அந்த அளவு சுயமரியாதை திருமணத்தை சொல்லுவாங்க. அதில் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு சொன்ன கலைஞர் இந்த விதவா விவாகத்தையும் சொல்லியிருக்கலாங்க அப்படிங்கிறது. அப்போ அன்றைக்கி அவர் கலைஞர் அதை மாத்திரம் தவற விட்டுட்டார்கள். ஆனால் அதை வந்து முரசொலி மாறன் வந்து சரிப்படுத்தினார். குலதெய்வம்னு ஒரு படம், அந்த குலதெய்வம் படமே வந்து விதவா விவாகம் தான். அதான் கதாநாயகியாக வர்றப்பட்டு மைனாவதிங்கிறவர் தான் நடிப்பாங்க. குலதெய்வம் ராஜகோபால் அவர் தான் அந்த ஜோடிக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கும்போது பால்ய விவாகத்தில் கணவனை இழந்தவர் அப்படின்னு வருது, கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அப்போ தான் அந்த பாட்டு வரும், பாரதிதாசனுடைய பாட்டு. கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கே வேறு பழுத்த பலா, கெட்ட நஞ்சென்று கூறி இகழ்ந்திடப்பட்டதன்னே குளிர் தருகின்ற வட்ட நிலா அப்படின்னு எழுதியிருந்தார். வெட்கமில்லை இங்கிதில் யாருக்கும் வெட்கமில்லை அப்படின்னு அந்த பாட்டை போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அதில் தான் முரசொலி மாறன் வந்து பெரிய வசனகர்த்தாவாக மாறாரு. அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து விட்டாங்க. நிறையா படங்கள் அது மாதிரி விதவாகத்தை காட்டி இது பண்ண. மணம்போல் மாங்கல்யங்கிற ஒரு படத்தில் கூட அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விதவா விவாகத்தை பற்றி எது நிறைய
திராவிட இயக்கங்கள் போராடி பல பேர் விதவைகளை திருமணம் செய்து கொண்ட இதெல்லாம் நடந்தது. பெரியார் திடலில் வந்து விதவைகளுக்கு திருமணம் ஒரு விழாவாகவே நடத்தினாங்க. விதவைகளை திருமணம் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு அது வந்து வந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஒரு பெரிய பிரபலமான ஒரு சமூக சேவைக்கு இருந்தாங்க. அவங்க பேரில் 2 பேர் இருக்கும். முதல் கணவர் பேரும் இருக்கும், 2ஆம் கணவர் பேரும் இருக்கும். பெரிய சமூக சேவைக்கு பெரிய நான் வட சென்னையில் அவங்களுடைய சேரிட்டி இதெல்லாம் பெரிய பெரிய இது யார் சொல்கிறேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, சன் ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னாங்க. பையனுக்கு கல்யாண வயசு. அப்போ இந்த அம்மா சொல்லிச்சா, சன் ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட்னு சொல்லி பையனுடைய அனுமதியோடு 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து விதவைகள் யாரும் போட்டு அழிச்சிக்கிறது இல்லை, தாலியை கட்டிடுறாங்க. மற்றபடி நகை போட்டுக்கிறது, பட்டு புடவை கட்டிக்கிறது எல்லாம் அதெல்லாம் அந்த மொட்டை அடிக்கிற கதையெல்லாம் நின்று போச்சு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி இதெல்லாம் பேசுகிறீங்க, நம்மளை அடித்து கொண்டு போடுவாங்க, நம்மளை விதவையாக்கி போடுவாங்க. ஆனால் அந்த காலமெல்லாம் மலையிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் திராவிட சித்தாந்தம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.